பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரங்கன் பகவான் நினைத்து தவம் இருந்தார். தவத்தினுடைய மையினாலே 3 விரலாலே முடிக்க வரத்தை வாங்க, அதாவது வளர்த்த கிடா மார்பிலே பாய்வதை போல அரக்கன் ஆண்டவன் பகவானை பரிசோதிக்க வர, பகவான் அரக்கனுக்கு பயந்த ஆண்டவன் பகவான் செவ்வரளி மூட்டுக்குள்ளே ஒளிந்திருக்கும் போது என் அம்மை பார்வதியால் அண்ணனாகப்பட்ட பச்சம்மாளை நினைக்க, பச்சம்மாளும் பார்வதியும் கலந்து பேசி கருவூர் பட்டணத்துல கம்சந்தங்கை தேவகியாளுக்கு 8வது குழந்தையாக தேவகிக்கும் வசுதேவனுக்கும் திருமணம் முடித்து 8வது குழந்தையாக யார் வந்து அவதாரம் எடுக்க போற? தேவகியாளுக்கும் மாதம் 10. அதே மாதிரி ஆயர்பாடி பட்டணத்திலே அம்பல யாதவருக்கும் அன்னை அசோதைக்கும் மாதம் 10. மாதங்கள் 10 பரிபூர்ண கருப்பமுத்து அந்த கம்சந்தங்கை தேவகியாருடைய திருவயத்திலே கருவூர் பட்டணத்தில கல் மண்டபத்துக்குள்ள யார் வந்து அவதாரம் எடுக்க போறா? நல்லாவே நீ மாதத்திலே ஐயா மாதத்திலே அப்படி அச்சமி என்னும் ஆந்திரி அறியை அங்கே ரோகிணி நட்சத்திரத்தை அவர் மாலே யுத்தி பிறந்தரையா இயம்மாய கண்ணரான கோவாளே அவர் கொடிகள் யுத்தி பிறங்கரையா ஐயா பிறங்கரையா ஏன் கோவாளே கண்ணேராவே ஐயா பிறங்கரையா ஆவணி மாதத்திலே அஷ்டமி என்னும் திதியதிலே ரோகிணி நட்சத்திரத்தில் மாலை சுத்தி பிறக்காரியன் வாயக்கண்ணன் கோவாள கொடி சுத்தி பிறக்காரியன் கோவாள கண்ணல் மாலை சுத்தி பிறந்தா கொடி சுத்தி பிறந்தா ஆகாதில்ல. இரவோடு இரவாக என் கோபால கண்ணன் கம்சன் தங்கை தேவகியால் திருவயத்தில் அவதாரம் எடுக்க, அசோதை திருவயத்தில் என் அன்னை பார்வதியால் பிள்ளையாக பிறக்க 2 குழந்தைகளையும் இடத்த மாற்றி வளார் என்று விடிந்தது 8வதோ என்ன குழந்தை பார்த்தான் கம்சராஜன். ஆகாயத்துல தூக்கி எறிதான். மேல போன குழந்தை கீழே வந்து விழுந்துச்சா? அட்டை மூடா கம்சராஜா, உன்னை கொல்வதற்கு எங்கள் அண்ணன் கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்துல அம்பல யாதவருக்கு பிள்ளையாக வளர்ந்து வாரா என்று அட்ரஸ சொல்லிச்சு. ஆகாயத்துல மறைஞ்சு போச்சு. உடனே பூதகியால வரவழைத்து கண்ணனை கொல்ல சொல்ல பூதகி போர் முடித்தார் என் கோபால கண்ணன். பூதகியாலை கொந்தை செய்தி யாருக்கு எட்டியது? கம்சராஜன் காதுக்கு எட்டியது. உடனே பார்த்தான் கம்சராஜன் 1000 வீட்டு யாதவர்களையும் 1000 வீட்டு யாதவர்களும் அறிவது என்னவென்றால் அவரவர் ஆண் குழந்தையையும், ஆனால் அவரவர் ஆண் குழந்தைய கையிலெடுத்து ஆளுக்கு ஒரு குடம் பாலும் எங்க கொண்டு வர சொன்னா? காளியம்மன் கோயிலுக்கு கொண்டு வர சொன்னா. ஆளுக்கு ஒரு குடம் பாலும் கம்சராஜன் எங்க கொண்டு வர சொன்னா? கொண்டு வர சொன்னா. உடனே ஆனால் பார்த்தார்கள் 1000 வீட்டு யாதவர்களோ அவர் எங்க வருகிறார்கள்? ஒரு வரிசை நல்ல வரிசையாக, வரிசை நல்ல வரிசையாக, வரிசை நல்ல வரிசையாக, வரிசையாக மாறாடுகளே கோபிமார்கள், மாறாடுகளே கோபிமார்கள், மாறாடுகளே கோபிமார்கள், கோபிமார்கள்
காளியம்மன் கோவில் தேடி காளியம்மன் கோவில் தேடி காளியம்மன் கோவில் தேடி கோவில் அந்த கருவுருவம் பட்டணமோ கருவுருவம் பட்டணமோ கருவுருவம் பட்டணமோ ராஜா ஆடே எங்கு வருகிறார்கள்? ஆயிரம் வீட்டு கோபியர்களும் யாரையா கோபியர்கள் அனைவர்களும் காளியம்மன் கோவில் தேடி கரூரமாம் பட்டணத்திலே கம்சனுடைய கோட்டை தேடி நேர வந்து நிக்காங்க. ஆயிரம் வீட்டு கோபியர்களும் என்ன செய்தா பால் குடத்தை வாங்கி அபிஷேகம் செய்தான் கம்சராஜன். செய்த உடனே கம்சராஜன் அபிஷேகம் செய்ய ஆயிரமாவதா நிக்க அசோதைய பார்த்தா இந்த குழந்தைதான நம்மளை கொல்ல வந்தது என்று உரை வாழ கையிலெடுத்து காளியம்மன் பாதத்துல விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அசோதை இடுப்புல இருந்த என் அழகு கண்ணன் கோபாலன் துள்ளி கீழிறங்கி உரை வாளை கையில் எடுத்தார். கம்சராஜன் தலையை அறுத்தார். காளியம்மன் பாதத்திலே வைத்தார். கம்சம் போரை முடித்து கருவுருமாம் பட்டணத்தை மிதலாபுரி பட்டணம் என்று பட்டயத்தை சுடிவிட்டு வசுதேவனும் தேவகியாலையும் அந்த நாட்டை பட்டஞ்சூடி வைத்துவிட்டு ஆயர்வாடி பட்டணம் என் அழகு கண்ணன் கோபாலன் வரக்கூடிய நேரத்தில் பார்த்தார். யாரு? என் கோபால கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்திலே பால் மோர் வெண்ணெய் பாட்டி இந்த செவம் பண்ணதுக்கு வரல முக்காடு எடுங்க. ஆனால் சந்தன மாதிரி அருளாலை வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு ஆயர்வாடி பட்டணத்தில் இருக்கிற ஆயனந்த கோபால கண்ணன் அப்படி இல்லம்மா, அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. ஆமா, ஒற்றுமை இல்லாத மதம்னா பாரு, அது நம்ம மதம் தான். ஆகையினால் அப்படித்தானே பார்த்தார். என் கோபால கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்திலே பால் மோர் வெண்ணெய் எத்தனையும் களவாடி திங்க ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டும் என்று என் அச்சுதன் நாராயணன் வரும்போது புல்லாங்குழல் சத்தம் கேட்டு ஆடு மாடுகள் திருநடனமாட அரணார் ஒளிந்திருக்கும் செவ்வரளி கொப்பு சேர்ந்தே ஆடுகிறது. அப்ப பார்த்தார் பச்சம்மாள் யாரு என்ன என்று கேட்க, அப்படி கேட்கும் போது அங்க என்ன நடக்கு? அத்தானே பகவானே, உங்க ஆரங்கொண்ட திருச்சடைகள் அவுந்துளைந்து இருப்பதென்ன? பொண்ணு நிற மேனி எல்லாம் இப்படி புண்ணாகி போய் இருப்பதென்ன? என்ன செய்ய என்று கேட்டவுடனே அரக்கனுக்கு வரம் கொடுத்தேனா? அரக்கன் சண்டாள பாவி வளர்த்த கிடா மார்பிலே பாய்வதை போல தீட்டிய மரத்திலேயே கூர்மை பார்ப்பது போல என்னையே பரிசோதிக்க வந்துட்டான். அவனுக்கு பயந்துதான் இப்படி செவ்வரளி மூட்டுக்குள்ள இட்லி பார்சலை தூக்கிக்கிட்டு ஓடுத. என்ன செய்ய? இப்ப இட்லியும் சாப்பிட விடாம சுகர் கூடி போச்சு, எல்லாரும் சப்பாத்தி எல்லாம் சாப்பிடுறாங்க. அவர் தோசை சாப்பிடுவாருன்னு நினைங்க. ஆகையினால் அரக்கனை கொண்டு வந்தால் ஆதிவல்லி கைலாசம் போவேன் என்று பகவான் சொல்ல உடனே எம்பெருமாள் நாராயணன் என்ன நினைக்காரு? அரக்கை யார நினைச்சு படுத்திருக்கான்? அப்ப பார்வதியை விட 10 மடங்கு அழகா நாம போனதா அரக்கன் நம்மள தேடுவான். இந்திரன் கெட்டது பெண்ணாலே, இளங்கையாளோர் ராவணேஸ்வரன் கெட்டதும் பெண்ணாலே, வாலி கெட்டதும் பெண்ணாலே, இந்த வையகன் கெட்டதும் பெண்ணாலே, ஆண்களால கெட்டவர்கள் இந்த அகிலத்தில் அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, என்றுமே கிடையாது. ஆனால்
பெண்களால கெட்டவர்கள் ரொம்ப பேர் உண்டு. அதாவது இத்தனை பேர் பெண்களால கெட்டாம்னா ஏன் கெட்டான்? அத்தனை பேர் அடுத்தவன் பொண்டாட்டிய நினைச்சான். ஆகையினால் என் மாயனந்த கோபால கண்ணல் என்னமா ஆமா இது மூக்குல போடு பார்க்க மாட்டாரு. யார்கிட்ட பார்க்காம தான் அதான் உலகமே சொல்லுது அவர் புது பஸ் ஸ்டாண்ட்ல வண்டி ஓட்டினத. ஆமா அதான் யாரு அவர் என்ன செய்கின்றார்? என் கோபால கண்ணன் மாய மோகினி அவதாரம் எடுத்தார். மாய மோகினி அவதாரம் எடுத்து அரக்கனை கொண்டு அத்தானே பகவானே அரக்கனை கொண்டு வந்தேன் ஆதிவள்ளி கைலாசம் போங்கள் என்று சொல்ல உடனே பார்த்தார் பகவான். அரக்கனை கொண்ட கோலத்தை என் இடத்தில் காட்டாவிட்டால் நான் கைலாசம் போக மாட்டேன் என்று பகவான் மறுக்க 1000 சுரூபத்தில் அழகான காச்சுரூபத்தை எடுத்தார். மாய மோகினி அவதாரத்தை வார்த்தை அந்த நேரத்திலே ஆண்டவன் ஆதி கரை கண்ட பகவான் பச்சம்மாளை பெண் என்று மெய்மறந்து அவர் எங்கு வருகின்றார்? பச்சம்மாளை பெண் என்று மெய்மறந்து ஐயா அவரோட இவரோடு ஆட்டும் வந்த விரண்டோடு இருவேறு ஓடும் போது ஐயா அத்தானோட உதுரமாறு இந்த பூமியில விழுந்தனாய் இந்த பூமாதேவி தாங்க மாட்டாய் ஐயா என்று எண்ணியும் பெருமாய் அவர் இருகரத்த தானு ஏந்தி அவர் பக்கத்தில தான் இருந்த அந்த வெங்காய பாறையில அவர் வீதி வெள்ளை எரியும் போது ஐயா வாழ கண்டால் தெரியுது அங்க பிறகுதையா ஒரு குழந்தை நல்ல பங்கூடி மாறத்தீர அழகு பதினேட்டாம் தேதியிலே ஐயா கருக்கடகல் அக்கடத்தி அங்க உத்திரம் அந்த நட்சத்திரம் ஐயா பங்குனி இந்த உத்திரத்தி அவர் பாராள வந்தவாறு அவர் கையறியில பிரம்போடு ஐயா காவி நல்ல குயிலுடுந்தி அவர் அறிகும் இவனுக்குவார் அவர் அவதாரம் எடுக்க போறார். ஏ ஐயரார் ஐயரார் ஐயா ஆனமேல ஐயரார். ஏ ஐயரார் ஐயரார் ஐயா குதிரை மேல ஐயரார். ஏ ஐயரார் ஐயரார் ஐயா குன்று மேல ஐயரார். ஏ ஐயனார் ஐயனார் அவர் அறிகிற சுதன் ஐயனார். ஏ ஐயனார் ஐயனார் போடுடையார் ஐயனார் ஐயா ஐயனுக்கு மெய்யனாக அவர் அறிகறி புத்திரனா அல்ல ஐப்பை அழி மாதந்தியிலே ஐயா அழகு செவ்வாய் கிழமையிலே அறியும் சிவனும் ஏர்ந்ததினால் அறிகறி புத்திரன் ஐயனார் வந்து தான் பிறந்தார். நம்மனோட கதைகள் வான கதைகள் எனக்கு அருள் புரிவாய்களை மகளை இந்த சந்தன மாறி கதைகள் வான கதைகள் ஆதி சங்கரனை எனக்கு அருள்வாய் எனக்கு அட்ட காளியர்கள் கதைகள் வான கதைகள் அட்ட காளியர்கள் கதைகள் வான கதைகள் காளியர்கள் கதைகள் எனக்கு அருள் புரிவாய்களை மகளை கலைவா எம்மா அருள் புரிவாய்களை மகளே கலை ஐயா கலைகள் வாரே அங்க ஓந்தி செம்பத்தி ஓந்தாம்பாய் எம்மா ஒன்றாங்கடல் உவர்கடா உவர்க அந்த காங்கை எரிந்தி உங்காம்பாதி அந்த இரண்டாங்கடல் கரங்காடலங்காட ஐயா முதிய குஞ்சிரம்பி உங்காம்பாதி அந்த மூந்தாங்க அடல் மோர்கடல் ஐயா
அதிக கொஞ்சிரும் தீவு கப்பல் போதும் ஐயா நாடாங்கடல் தயிர் கட போதும் ஐயா ஆளிலை மேல் பள்ளி கொண்ட ஐந்தாம் கடல் பால் கடலம் பால் ஐயா ஆறாங்கடல் ஆழங்கடல் அங்க ஏழாங்கடல் எழுங்கடல எழுங்க அங்க எட்டாங்கடல் திட்ட கடல் திட்ட அங்க ஒன்பதாம் கடல் அது கடல் அது உலகல் கடல் ஆகி கடல் என்ன கடல் பெருங்கடல் ஐயா பெருங்க அந்த கடல் கப்பால் கடல் கப்பால் பெருங்கடலா அந்த 10வது கடல் கப்பால் கடல் ஒரு பருத்த சுரண பூமி உண்டு அந்த பருத்த சுரண பூமி காப்பால் ஒரு இந்திர சுரண பூமி உண்டு அந்த இந்திர சுரண பூமி காப்பால் இருட்டு நாடு ஒன்று தோன்றிடும் ஐயரின் நாட்டிலேயும் நல்ல நாடு அது நாவலரில் புகழுனார் ஐயா கோடை மழை பொழியுனார் குளிர்ந்ததென்றல்ல அது வீசுனார் அது வண்டனவா 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 அழகு நாகலோ வண்டனவா வண்டனவா மம்மா வண்டனவா ஐயா வண்டனவா நாகலோ வண்டனவா வாராயா ஆனால் ஓங்கு ஜம்பு தீவு கப்பால் ஒன்றாங்கடல் ஓர்கடலா காங்கேயரின் தீவு கப்பால் இரண்டாங்கடல் அது கருங்கடலா முதிய கொஞ்சிரம் தீவு கப்பால் மூன்றாங்கடல் மோர்கடலா நதிய கொஞ்சிரம் தீவு கப்பால் நாலாங்கடல் அதுதான் தயிர்கடல் ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அச்சுதன் நாராயணன் வாழுங்கடல் ஐந்தாங்கடல் அதுதான் அழகான திருப்பார்கடல் திருப்பார்கடல் யாருடைய கடல் பால்கடல் ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் அதுதான் எழுங்கடல் எட்டாங்கடல் திட்டக்கடல் ஒன்பதாங்கடல் உலகளந்தான்கடல் பத்தாங்கடல் பெருங்கடலா 10வது கடலுக்கு அப்பால் அழகான ஒரு பருத்த சுரண பூமி உண்டு பருத்த சுரண பூமிக்கு அப்பால் அழகான இந்திர சுரண பூமி உண்டு இந்திர சுரண பூமிக்கு அப்பால் இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா அது எந்த நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழ் நாடு கோடை மழை பொழியு நாடு குளிர்ந்த தந்தல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு இருவாச்சி மலரக்கூடிய நாடு அது எந்த நாடு அதுதான் பட்டணமாம் பட்டணமா அழகான நாகலோகப்பட்டணம் அந்த நாகலோக பட்டணத்தை அந்த நாகலோக பட்டணத்தை யார் ஆண்டு வருகின்றார் நாகராஜ மன்னனோ நாகக்கண்ணி பெண்கொடியாள் அவர் எப்படி ஆண்டு வருகிறார்கள் அவர் மன்னரும் தேவியுமாய் தேவியுமாய்
அவர் கணவேனும் மனைவியுமாய் அவர் கணிந்தே புரிந்து வாரார் அவர் எல்லோரல்ல என்னை போரே அழகு இலை பெரிய தோழர் போரே அவர் நகமோரல்ல சதையும் போரே சதையும் போரே யார் ஆண்டு வாரா நாகராஜ மன்னனோட ஆக கன்னி பெண்கொடியாலும் அந்த நாகலோக பட்டணத்திலே கணவனும் மனைவியுமாக கனிந்தரசு புரிந்து வாரா எல்லு நல்ல எண்ணெய் போலே இணை பிரியாத தோழர் போல நகமும் சதையும் போலே நலமுடனே ஆண்டு வருகிறார்கள் கணவனும் மனைவியுமாக கனிந்தரசு புரிந்து வாரா புரிந்து வரும்போது அவர்களுக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால தாழ்வும் கிடையாது நாடு இருக்கு நகரம் இருக்கு நாலா வகை செல்வம் இருக்கி ஆனால் நாடு இருந்து என்ன செய்ய நகரம் இருந்து என்ன செய்ய அடே அப்பா கொடுத்து வைக்கணும் இல்ல ஆமா எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறக்கணும் அப்படிதானம்மா ஆனால் அந்த நாகராஜன் தேவி அந்த நாகக்கன்னி பெண்கொடிக்கு அங்க என்னம்மா இருக்கிறது நாடு இருக்கு நகரம் இருக்கு நாலாவதை செல்வம் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால ஒரு தாழ்வும் கிடையாது எம்மா செல்வத்திலேயே பெரிய செல்வம்னா என்ன செல்வம் பெரிய செல்வம் சொன்னா இவன் வீட்டுக்கு மேல வீட்டு பல்பு செல்வமா ஆமா சரி செல்வத்துல கூடுன செல்வம் என்ன செல்வம்மா கூடுன செல்வம் என்கிட்ட கேட்டா சரி சரி அது என்னம்மா 450 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் வாங்கி போடுறதா நீ வில்லடிக்க வர 10 ரூபாய் கடையில போயிட்டு 10 ரூபாய்க்கு தான் லிப்ஸ்டிக் இருக்கா 8 ரூபாய்க்கு இருந்தா கொடுங்களான்னு கேக்குறவா நீ 450 ரூபாய் லிப்ஸ்டிக் வாங்கி போடுறதாவளா அதான பார்த்தேன் ஆனால் என்ன நினைக்கா செல்வத்திலேயே கூடுன செல்வம்னா அதுதான் பிள்ளை செல்வம் கனியிலேயே தவிட்டாத கனி அதுதான் மதலை கனி ஆனால் அந்த நாகராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாளுங்கோ என்னம்மா அடே அப்பா அப்ப உன் கூட பிறந்த மூத்தவா கிருஷ்ணகனி இல்லையா அப்படியாம்மா கனியிலேயே தவிட்டாத கனி அதுதான் பிள்ளை கனி ஆகையினாலே அந்த நாகலோக பட்டணத்தில நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கன்னி பெண்கொடியாளுக்கும் அங்க என்ன இல்லை அங்க சொத்து இருந்தோம் சுகம் இருந்தோம் சொத்தை ஆன பிள்ளை மண்ணு இருந்தோம் மனை இருந்தோம் மண்ணை ஆள குழந்தை இல்லை அங்க நாடு இருந்தோ நகரோடு இருந்தோ எம்மா நகரோடு இருந்தோ இந்த நாட்டை ஆள ஒரு பிள்ளை இல்லை நகரோடு இருந்தோ அங்க கோடி கோடி பணம் இருந்தும் குழந்தை ஒன்று இல்லை அம்மா அழகு நாட்டையாள பிள்ளையில் அந்த நாள்
நாக கண்ணி வெங்கொடி எம்மா யோத்திரேந்து யுகமிரேந்து அவளுக்கு யோத்திரேந்து யுகமிரேந்து அப்படி யோத்தையார பிள்ளை இல்லையே ராஜா தகட்டை என்ன இல்ல சூப்பரா இருக்காயா என்ன இல்ல சூப்பரா இருக்காமா தாய்ராமா நாடு இருந்தும் நகரம் இருந்தும் ஆமா பிள்ளை இல்ல இல்ல நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே இல்லையே சொத்திருந்தும் சுகம் இருந்தும் சுகம் இருந்தோ சொத்தையால ஒரு பிள்ளை இல்லையே இல்லையே அதான் சொல்லுவாங்கல்லம்மா என்ன கோடி கோடியா பணம் இருந்தாலும் கட்சி பண்ணலாம் பணம் இருந்தாலும் ஆமா அந்த பணத்தை அழிக்கிறதுக்காவது ஒரு பிள்ளை வேணும்ல பிள்ளை வேணும் கட்டாய வேலையா கட்டாய இப்ப வேலையா பணக்காரனா இருந்து ஆமா பிள்ளை இல்லாம இருந்தா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இவன் இவ்வளவு கோடி ரூபாயில பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படி அங்க சொத்து அங்க சுத்தி கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சு என்ன செய்ய அவனுக்கு அந்த சொத்தை அழிக்கிறதுக்காவது ஒரு பிள்ளை இருக்கா ஒரு பிள்ளை கொடுக்கலையா அந்த பிள்ளைய கொடுக்கலையே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி பேசுவாங்கல்ல பேசுவாங்க ஆகையினால் ஆமா நாடு இருந்தும் நகரம் இருந்தும் நகரம் இருந்தும் நாடா வகை செல்வம் இருந்தும் செல்வம் இருந்தும் நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை என்பது கிடையாது ஆகையினால் அந்த நாகக்கன்னி வெண்கொடியால் அவ எங்க வாராவாருங்க அவ பிள்ளை இல்லாத கவலைகளை சொல்லி மன்னனாகப்பட்ட நாகராஜ மன்னனிடத்திலே அழுது விளம்ப ஓடி வருகின்றார் அவ எப்படி ஓடி வாரா அப்படி எங்கனவராய மன்னராஜ அப்படி எஜமான ரஜகிளிய ரஜை ஐயா எனக்கு மாலை மாலை ஐயா மன்னவரை எங்க அனவன் இந்த நாகலோக மக்கள் எல்லாம் என்னை இருகினுங்க மலடி என்று மலடி என்னை ஏளனமா பேசுறாரு பேசு என்ன மலடி நல்ல மலடி என்று மலடி என்ன மனங்கோட பேசுறாரு பேசு நம் மலடி என்று பேர் வாங்கி பேர்வா இந்த மாநிலத்தில் வாழலாமா நான் இருஜி என்று பேர் வாங்கி இந்த உலகத்தில் வாழலாமா நம் பிள்ளையில் ஐயண்டாரி நம் பிள்ளையில் ஐயண்டாரி இந்த பேருலகில் வாழலாம் பிள்ளை இல்லை என்று சொல்லி என்று அவை என்று சொல்லி அந்த வெண்கொடியால் எங்குவாள எங்கு அந்த வெண்கொடியால் எங்குவாள மண்ணை என்று சொல்லி கடுங்காப்பியா எப்படி கடுங்காப்பினா வாங்கிட்டு வாங்க போங்க கடை அடைச்சிருக்குமோ ஆனால் பிள்ளை இல்லை என்று சொல்லி பெண்கொடியால் ஏங்குகின்றார் அப்படியே அழுது துடிக்க நேர நாகராஜ மன்னனிடத்திலே வந்து ஆனா நாகராஜ மன்னனிடத்திலே வந்து அந்த நாகக்கன்னி பெண்கொடியால் அந்த நாகலோக பட்டணத்திலே அவன் நாகராஜ மன்னனிடத்திலே ஓடோடி வந்து அழுது விளம்புகின்றார் அவ என்ன சொல்லி அழுது விளம்புகின்றார் என் கணவா ராஜமன்னா என் கணவா ராஜமன்னா இந்த நாகலோகம் பட்டணத்திலே என்ன பார்த்து பேசுறவா இல்ல
என்ன சொல்லி பேசுறாங்க தெரியுமா? என்ன மலடி மலடி என்று மறைந்திருந்தோ சகுனம் பார்க்க, என்ன இருஜி மலடி என்று இருந்தோ சகுனம் பார்க்காரு. நான் என்ன கூப்பிடுறாங்க, நம் மலடி என்று கேட்கும் முன்னால் மாண்டிட்டாலும் குற்றமில்லை, நான் இருசி என்று கேட்கும் முன்னால் நான் இருந்தால் என்ன இறந்தால் என்ன மன்னா. இந்த நாகலோக பட்டணத்திலே என்ன பார்த்து பேசுறவாள் என்ன சொல்லி பேசுறா தெரியுமா? என்ன இருசிங்கா மலடிங்கால முன்னாடி பார்க்கும்போது ஐயோ பாவம்னு வருத்தப்படுதா? ஆமா, கொடுக்க கூடாதா அப்படின்னு வருத்தப்படுதா? ஆனா என் பின்னாடி என்ன சொல்லுதா? இவ என்ன பாவம் பண்ணினாலும் இவ எச்சிக்கைட்டு ஈக்காக்கா வரட்ட மாட்டா. இவளுக்கு கடவுள் பிள்ளையவா கொடுப்பான், பிள்ளைய அப்படின்னு சொல்லி பேசுதால என் கணவாராஜமன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே நான் தான் மலடான இந்த நாட்டில் உள்ளோர் தான் அறிய. ஆனா என் கூட சேர்ந்தது எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? என் கணவா ராஜமன்னா அங்கே எல்லையில ஒரு வாரம்மா ஏழக்காயும் காய்க்கும் மாறோ, ஏழக்காயும் காயாமல் இனத்திலையும் தாழ்வாரே. வாஜலில ஒரு வாரம்மா வகவகையா காய்க்கும் மாறோ, வகவகையா காயாமல் வகையாரிலும் தாழ்வாரே. கொல்லையில ஒரு வாரம்மா கொலகொலையா காய்க்கும் மாறோ, கொலகொலையா காயாமல் குளத்தாரிலும் தாழ்வாரே. முத்தத்தில ஒரு வாரம்மா முருங்கைக்காயும் காய்க்கும் மாறோ, முருங்கைக்காயும் காயாமல் முத்தாரிலும் தாழ்வாரே. என் கணவா ராஜவண்ணா, என் கணவா மண்ணா எடமானே. தோட்டத்திலே விளையாட பிள்ளை இல்லை, கத்தரிக்கா தோட்டத்திலே காய் பறிக்க பிள்ளை இல்லை என்று சொல்லி நாகக்கண்ணி ஏங்கி வனவாடுறாரு. மணக்கவள உள்ளுவார மங்கையான நாகக்கண்ணி அழுது நல்ல உளம்புறாரே, உளம்புறாரே. அந்த அருங்கிழியான நாகக்கண்ணி நாகக்கண்ணி யாரு? அந்த நாகக்கண்ணி வெண்கொடியால் அப்படியே அழுது விளம்புதா. என்ன சொல்லுகின்றா? நான் தான் மலடான இந்த நாட்டில் உள்ளோர் தான் அறிய. என் கணவா ராஜமன்னா எனக்கு எல்லையில ஒரு மரமா ஏலக்காய் காய்க்கும் மரம், ஏலக்காயும் காயாமல் நான் இனத்திலேயும் தாழ்வானே. வாசலில ஒரு மரமா வகவகையா காய்க்கும் மரம், வகவகையா காயாமல் வகையாரிலும் நான் தாழ்வானேனே. நம் பிள்ளை இல்லாத பாதவத்தி வெள்ளரிக்கா தோட்டத்திலே எனக்கு விளையாட பிள்ளை இல்ல, கத்தரிக்கா தோட்டத்திலே எனக்கு காய் பறிக்க மைந்தன் இல்லையே மன்னா. அது மட்டுமா பூசணிக்கா தோட்டத்துல இல்லையே. நான் என்ன பாவம் செய்தேன்? நான் ஒரு பாவமும் செய்யலையே. ஆமா, நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யல. நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் என் வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி இல்ல? என் வயிற்றுல சொல்லலாமா? நாகக்கண்ணி சொல்லுதா? நாகக்கண்ணி சொல்லி ஊதி குடிங்க. நாகக்கண்ணி சொல்லி அழுது புலம்புகின்றா. அவ எப்படி சொல்லி அழுது புலம்புகின்றா?
எப்படி ஐயா சொல்லுகின்றார்? நான் ஒரு பாவமும் செய்யலையே. செய்யவில்லையே. ஏன் மன்னா குழந்தை என்பது இல்லை, ஆண்டியை அழிந்தேனா அந்த நரை ஏகினேனா பிச்சைக்கு வந்தவரை நம் பின்னால் வரை சொன்ன தோஷம் உண்டா வந்தா கொத்தை நானும் குறைந்தேனா குறை வர காலந்தேனா மன்னா ஒரு பாவமும் செய்யலையே. ஆண்டி பரதேசிகளை அடுத்து வர சொன்னேனா அன்னம் என்று கேட்டவரை இப்ப இல்ல போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்புன தோஷம் உண்டா? இப்பதான் சோறு அடுப்புல போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு விரட்டின தோஷம் உண்டா? ஆனா அந்த பாவமும் செய்யலையே. என் கணவா ராஜமன்னா கொத்த குறைந்தேனா குறமரக்கால் அளந்தேனா பட்டர நெல்லதிலை பதறு சாவி கலந்தேனா. பாரு, அந்த காலத்துல பட்டர நெல்ல பதர்ஜாவி கலந்தேனான்னு அழுது புலம்பி இருக்காங்க. இப்ப பாரு, இப்ப அறுவடை பண்ண நெல்லு மழை பெஞ்சு அத்தனையும் முளைச்சு கிடக்கு. அப்படிதானம்மா? அது இல்ல, ஆக்குறதுக்கு ஒரு மழை பெய்யும், அழிக்கிறதுக்குனே ஒரு மழை பெய்யும். ஆக்குறதுக்கு பெய்யற மழை அழிக்கிறதுக்கு பெய்யற மழைன்னா என்னமா அர்த்தம்? சரி, நல்ல பயிர் விளைஞ்சி கதிர் விளைஞ்சி அறுக்க போற நேரத்துல மழை பெஞ்சி கதிர் அத்தனையும் சாஞ்சிரும். கீழே படுத்து அந்த நெல் மணி முளைச்சு மேல வந்துரும். அந்த காலத்திலயாவது அப்படி மழை பெஞ்சி வயல்ல கடந்து முளைக்கும். இப்ப அப்படியாம்மா? இப்ப வாங்கி வச்சிருக்க குடோன்ல எல்லாம் முளைக்கி. அப்படிதானே? டாஸ்மார்க் ஒயின் ஷாப்புக்கு நல்ல சிக்கன் பூட்டை போட்டு பூட்டி வச்சுக்கிட்டாங்க. ஆமா, ஒரு வாட்ச்மேனையும் போட்டு காவலுக்கு வச்சிருக்காங்க. ஆகையினால் ஆனா அந்த நாகக்கண்ணி அந்த பாவமும் செய்யல. நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே மன்னா. இந்த நாகலோக பட்டணத்திலே அவன் மேலும் என்ன சொல்லி எழுத விளம்புகின்ற கரைக்கரைக்கும் தேங்காய் தேங்காய் எனக்கு கையே அந்த பிள்ளை இல்லை எனக்கு குறை கொடுத்து தண்ணீரில தாண்டி மன்ன கோரி நிறைக்க மதலை இல்ல மதல் எனக்கு நிறை கொடுத்து தண்ணீரில தாண்டி நிறை கொடுத்து தண்ணீரில் எனக்கு நின்றம்ப மைந்தரில்லை மைந்த எனக்கு நின்றம்ப மைந்தரில்லை மைந்தரில்லை ஆடு ஐயா தண்ணீரிலே ஒரு டிகு 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 ரகத்தை தை 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 எங்கடவராஜவன ராஜ என்ன மன்ன பாவம் செய்யப்பா இப்படி மழை பெய்த முத்தத்தையே மன்னம் மன்னரைந்த கைகளோடு எனக்கு அம்மா அம்மா என்று சொல்லி அழகு மடி பிடிக்க பிள்ளை இல்லை நம்பாவம் நோயே பாரி பிள்ளை இல்லை முன்னோர் செய்த தீவி அந்த முக்கண்ணரோட யோதே என்னுடைய தலைவிரியா என்னுடைய தலைவிரியா ஈஸ்வரனே பகவானே ஆண்டவா என் தலைவிதியா நான் என்ன பாவம் பண்ணனேன்? மழை பெய்த முத்தத்திலே மண் நனைந்த கைகளோடு அம்மானு சொல்லி ஓடி வந்து என் மடியை பிடிக்க ஒரு பிள்ளை இல்லையே. அந்த காலத்துல அப்படி அழுதுருக்காங்க. மழை பெஞ்ச முத்தத்துல என்ன கிடக்கும்? அந்த சகதியில போய் விளையாடிட்டு அம்மா அப்படின்னு முந்தி சேலைய பிடிக்கிறதுக்கு பிள்ளை இல்லன்னு அழுதுருக்கா. ஆமா, அந்த காலத்துல அப்படி ஏங்கி இருக்காங்க.
ஆமா இப்ப அப்படியாம்மா? அப்படியா? மழை பெஞ்ச முத்தத்துல போய் விளையாண்டுட்டு வந்து சேலையை பிடிச்சா என்ன சொல்லுவாங்க? இல்லையே ஒரு குடும்பி கண்ணத்தை பிடிச்சி வாங்கி ஒரு குடும்பு. உங்க அப்பனே ஆ, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள், ஆமா அதுவும் ஒண்ணு ரெண்டுமா சேர்த்து பாதி கைய கொண்டு பாதி சுட்ட கொண்டு ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு மீதி சுட்ட கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். அதான் பாரு, ஆண்கள் என்னைக்குமே அக்கறை உள்ளவங்க. ஐயா, அரசாங்கத்து மேல அக்கறை இருக்க போயிட்டா ஒயின் ஷாப்ல கொண்டு போய் கொடுக்கும். ஓ, அதனால அரசாங்கத்துக்கு மேல அக்கறைன்னு அர்த்தமோ? ஆமா. அது சரிதான் ஐயா. ஆ, எனக்கு ஒண்ணு நல்ல கொடுங்க. மிச்ச துட்டை கொண்டு வந்து உங்க அப்பா என்கிட்ட கொடுத்தான். அதுலயும் ஒண்ணு ரெண்டுமா ஒளிச்சு வச்சு நான் தெரிஞ்சும் தெரியாம ஒரு சேலை எடுத்து கட்டியிருக்கேன். ஆமா, நீ அதுலயும் ஓடி வந்து முந்தைய எட்டி பிடிக்கிய சவதியா ஆக்கிட்டே அப்படின்னு வாங்கி ஒரு அடி அடிப்பாங்க பிள்ளைய. இந்த பிள்ளை காலத்துக்கு சவதியாவும் மறந்துடும், அம்மா மடியவும் மறந்துடும். அதான் பாருங்க, அதாவது மழை பெஞ்சு விளையாடும் போது அப்படி அடிச்சிருக்காங்க. ஆமா, இப்ப என்ன தெரியுமா? என்ன முட்டத்துல போட்ட கோலத்தை அடிச்சிருக்கு. ஆமா, கிளிய உதட்ட கிழிச்சு. ஆமா, 2000 ஆஸ்பத்திரியில செலவழிச்சு. ஆமா, இப்போ ஒரு மாசத்துக்கு காய்ச்சல் வந்திருக்கு. அதானே பார்த்தேன். முட்டப்பு. ஆமா ஆமா ஆமா. அதாவது ஆமா உள்ள எங்க அம்மா இருக்கா பாருங்க, ஆமா. அவளுக்கு தெரியுங்களா? இல்ல தெரியும். 20 ரூபா வாங்கிட்டு போனா 2000 செலவழிக்கணும். ஒரு பச்சை பிள்ளைக்கு காய்ச்சல் வந்திருக்கு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷப்படலம்மா. சரியா? இப்படி வாங்கினா அப்படி போகணும்னு அம்மா சொல்லுதாங்க, நான் சொல்லல. ஆகையினாலே அந்த நாகராஜன் தேவி இந்த நாகக்கன்னி வெண்கொடியால் அப்படியே அழுது விளம்புதா. அப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்க, முழிக்கு பயப்படாத பிள்ளை அடிக்கு அஞ்சாது. ஒரு பார்வை அரட்டி முழிச்சோம்னா பிள்ளை அப்படியே உட்காரணும். அந்த காலத்துல தாய்மார்கள் 10 குழந்தை 15 பிள்ளைய பெத்து டஜன் கணக்குல பெத்து வளர்த்தாங்கன்னா, அப்பா வந்து ஒரு பார்வை அரட்டி பார்த்தாருன்னா பிள்ளைகள் அப்படியே உட்கார்ந்துரும். கஞ்சிதான் இருக்கு, குடின்னா மூத்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஒண்ணு போல கஞ்ச குடிச்சிட்டு உட்காரும். இப்ப 2 பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு மூத்த பிள்ளை தோசை வேணுங்க, 2வது பிள்ளை எனக்கு இட்லி தான் வேணுங்க, மூத்த பிள்ளை எனக்கு தேங்காய் சட்னி வேணுங்க. எல்லாம் இப்ப உள்ள தாய்மார்கள் பிள்ளைங்களை கெடுத்துட்டாங்க. இருக்கதை சாப்பிடுன்னு சொல்லி வளர்க்கணும். கடைக்கு போனா விதவிதமா குர்குரே பாக்கெட், ஆமா, நூடுல்ஸ் பாக்கெட், பாஸ்தா பாக்கெட், பாஸ்தா அதுங்களுக்கு தெரியாது. அப்படியாமா? இது எல்லாம் விதவிதமா பார்த்துக்கிட்டு விதவிதமா நம்ம கேக்குற அந்த காலத்துல அப்படி கிடையாது. 5 சோறு 7 சோறு பார்க்கறதே ரொம்ப, அதாவது என்ன எழுதுமா அது கம்பஞ்சோறு இல்லம்மா, அதாவது அதிசயமா பார்ப்பாங்க. காணாத அதிசயத்தை கண்டுட்ட மாதிரி பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல, இப்போ அப்படி கிடையாது. அதான் இந்த காலத்து பெற்றோர்கள் செய்யற தப்பே அதுதான். இருக்கிறத சாப்பிடுன்னு சொல்லி வளர்க்கணும். அது இல்லாம உனக்கு இது பிடிக்கலையாம்மா, ஒரு 5 நிமிஷம் போற அம்மா உனக்கு இந்த கடையில போய் வாங்கிட்டு வந்து கிண்டி கொடுத்துருதேன். கடைசி வரைக்கும் பிள்ளை வளர்ந்தாலும் அதான் கேட்கும். அந்த நாகக்கன்னி வெண்கொடியால் அதான் சொல்லுவாங்க, இருக்கிறவங்களுக்கு எரிச்சல், இல்லாதவங்களுக்கு ஏக்கம். மண்ணடைந்த கைகளோடும் அடிபிடிக்க ஒரு குழந்தை இல்லையே மன்னா, கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்லையே, நான் என்ன மண்ணா பாவம் செய்தேன் என்று அழுது விளம்பியவுடனே பார்த்தால் நாகக்கன்னி வெண்கொடியால், ஏம்மா ஏன் நாகக்கன்னி, ஏன் பிள்ளை இல்லன்னு அழுது கொள்ளி வைக்க, நான் சொல்லுத கேளு. உனக்கு குழந்தை ஆசை வந்துச்சுன்னா நீ என்னைய தூக்கி முத்திக்கோ. அதாவது எனக்கு பெண் குழந்தை ஆசை வந்துச்சுன்னா நான் உன்னைய தூக்கி முத்திக்கிடுவேன். ஆனா அதாவது என்ன, அதாவது உனக்கு ஆசை வந்துச்சுன்னா என்ன தூக்கி முத்திக்கோ, எனக்கு நீ பிள்ளை, இடையில எதுக்கு இந்த தொல்லை? ஆமா, கொஞ்ச நாள் கழிச்சு கலட்டி விட்டுற வேண்டியதுதான். இப்ப காது கிட்ட மட்டும் தான் நரைச்சிருக்கு, கொஞ்சம் மண்டையும் மேலையும் நரைச்ச உடனே வீட்டுல உட்கார வச்ச வேண்டியதான். ஆமா, அதான பார்த்தேன். ஆனால்
அந்த நாகங்கனி வெண்கொடியாளை பார்த்து நாகராஜ மன்னன் சொல்லுகின்றார், எனக்கு நீ பிள்ளை உனக்கு நான் பிள்ளை, இடையில இருக்கு இந்த தொல்லை. நம்ம எங்கேயாவது ஆசையா கிளம்புவோம், அப்பா நானும் வாரம்னு ஓடி வந்து வழிமறிக்கும். வழிமறிக்கும். வேண்டாம், இருக்காது இல்ல, வேண்டவே வேண்டாம். ஆனால் இப்ப என்ன, உனக்கு பிள்ளைதானே இல்ல, ஆகையினால் கொடுத்துட்டு வா. அவர் என்ன வேண்டாம்னா சொல்ல போறாரு. அந்த நாகங்கனி வெண்கொடியால் மன்னா, பிள்ளை இல்லாத கவலை உங்களுக்கு தெரியவே இல்லையா? ஏன் நாகங்கண்ணி, ஏன் நீ பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு என்று கவலை கொள்கின்றாய்? நான் சொல்வதை கேளு. இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தை அம்மா அப்பா இல்லாம, தாய் தந்தை இல்லாமல், ஆதரிக்க யாருமே இல்லாம, எத்தனையோ குழந்தை அனாதையா இருக்கு. அதுல ஒரு குழந்தையை எடுத்து அம்மா ஏ நாகக்கண்ணி, நம்ம தெத்துக்கு நம் பிள்ளை வாங்கி அம்மா ஏ நாகக்கண்ணி, குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏங்கி தவிக்கியம்மா. ஆனால் சித்துக்கு பிள்ளை வாங்கி திறமையோடு வளர்க்கலாமே, காசுக்கு பிள்ளை வாங்கி கனகமுடனே வளர்க்கலாமே, பணத்துக்கு ஒரு பிள்ளைய வாங்கி நம்ம பாசமா வளர்க்கலாமே அம்மா. அந்த குழந்தைக்கும் அப்பா அம்மா கிடைச்ச மாதிரி ஆச்சு, நமக்கும் ஒரு பிள்ளை கிடைச்ச மாதிரி ஆச்சு என்று அந்த நாகக்கண்ணி இடத்திலே நாகராஜ மன்னன் சொல்லும் போது அவன் பார்த்தால் நாகக்கண்ணி, மன்னா யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லுதீங்க? பணத்துக்கு பிள்ளைய வாங்கி பாசமா வளர்க்கலாம்னு சொல்லுதீங்களே, காசுக்கு பிள்ளை வாங்கி கனகமுடனே வளர்க்கலாம் என்று சொல்கிறீர்களே. உங்க பேச்சை கேட்டு அதே மாதிரி பணத்துக்கு ஒரு பிள்ளைய வாங்கி இப்படி பந்தல்ல விட்டேன். ஆனால் என் மன்னாதி மன்னவரே மகுட முடிதரித்த ராஜமன்னா, ஆனால் அந்த குழந்தையை இப்படி நான் பந்தலிலே விட்டேன். ஆனால் எனக்கு பந்தல்ல அது நிறைந்திடுமா, நிறைந்திடுமா மன்னன், நிறைந்திடுமா? என்ன பார்த்த ஜனம் ஒப்பிடுமா, ஒப்பிடுமா? என்ன பார்த்த ஜனம் ஒப்பிடுமா, ஒப்பிடுமா? மன்னன் நிறைந்திடுமா? காசுக்கு நம் பிள்ளை வாங்கி, பிள்ளை வாங்கி இப்படி கடத்தெருவில் வீண்டேரானால், வீண்டேரானால் எனக்கு கடத்தெரு நிறைந்திடுமா, நிறைந்திடுமா? கடத்தெருவு நிறைந்திடுமா? என்ன கண்டு ஜனம் ஒப்பிடுமா, ஒப்பிடுமா? மன்ன கண்டு ஜனம் ஒப்பிடுமா, ஒப்பிடுமா? காசுக்கு பிள்ளை வாங்கி நீங்க சொன்ன மாதிரி தத்தெடுத்து ஒரு பிள்ளைய வளர்த்த, செத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி தெருவிலே விட்டேனானால் தெருவு நிறைந்திடுமா? என்ன தெரிஞ்ச ஜனம் ஒப்பிடுமா? காசுக்கு பிள்ளை வாங்கி கடத்தெருவிலே விண்டேனானால் கடத்தெருவு நிறைந்திடுமா? என்ன கண்ட ஜனம் தான் ஒப்பிடுமா? பாரு, நாளை ஒரு காலத்துல அந்த பிள்ளைய தத்தெடுத்து
வளர்த்து அந்த குழந்தை கையில ஒரு 5 ரூபாய் கொடுத்து கடைக்கு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சா அந்த குழந்தை கடத்தரு வழியா போகும்போது அந்த குழந்தைய பாக்குறவாள் என்ன சொல்லி பேசுவா? என்ன? ஆமா, இருந்து அந்த பிள்ளை இந்த பிள்ளைதான், இந்த பிள்ளைதான். ஆமா, அதாவது அதானே வேண்டவே வேண்டாம்னு இந்த பிள்ளைய மாத்திரையெல்லாம் போட்டு கொல்ல பாத்துருக்காவோ. அதனாலதான் பிள்ளை இப்படி வந்து பிறந்திருக்கேன். அதான பார்த்தேன். நான் இல்லைன்னா தான் நீங்க 5 பேர் வீட்டுல நிம்மதியா இன்னைக்கு படுத்து உறங்கிருக்கலாமே. அட்டே அப்பா, எம்ம யார கொண்டு வந்து ஜாக்காருன்னு பாப்போம். அண்ணா ரெடியா இருக்காருல்ல? அண்ணா இருக்காருல்லம்மா? அண்ணாவி சரி சரி அப்படித்தானே. அதுக்கப்புறம் யாரும் வேண்டாம் அப்படியாமா? அதான பாத்துருவோமே, கடத்தை அடைச்சிக்கிட்டு அப்படி சொல்லு. புத்தர் மாதிரி கீழே போட்டு ஆகையினாலை அந்த நாகராஜன் தேவி சொல்லும் போது அந்த குழந்தைய பார்த்த உடனே என்ன சொல்லி பேசுவா? ஏடி இந்த பிள்ளைதான் அந்த பிள்ளை தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைன்னு சொல்லுவாளே. அந்த வார்த்தையை அந்த குழந்தை கேட்டுட்டு வந்து, அம்மா நீங்க என்ன தத்தெடுத்துதான் வளர்க்கீங்களா, என்ன பெத்தெடுத்தது யாருன்னு ஒரு வார்த்தை கேட்டா என்று பதில் இல்ல. அது வரைக்கும் அந்த குழந்தையை வளர்த்த வளர்ப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிருமே. ஆகையினாலை வேண்டவே வேண்டாம், அந்த குழந்தை நமக்கு வேண்டாம். ஆனா நான் கடைசி அவங்க கிட்ட ஒண்ணு கேட்க, என்ன தெரியுமா? நமக்கு குழந்தை வர வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும் தெரியுமா? மன்னானா என்ன செய்ய போறேன் தெரியுமா? ஆண்டவனே தான் நினைத்து தான் நினைத்து நாரிய தவமது இருக்க போரே இருக்க போரே தான் நினைத்து ஐயா தான் நினைத்து தான் நினைத்து சிவனாரே தான் நினைத்து ஐயா சிறந்த நல்ல தவம் இருந்து அந்த தவத்தினோட மகிமையாலே ஐயா மகிமையாலே மகிமையா தானே குழந்த வரமது வாங்க போனே வாங்க போனே ஆடே ஐயா மகிமையாலே மகிமையாலே போரே வாங்க போரே. என்ன செய்ய போறே? ஆண்டவரை நினைக்க போறே, அருந்தவசி செய்ய போறே, பகவான நினைக்க போறே, வாரத்தவம் நான் இருக்க போறே, கடவுளை நினைக்க போறே, தவமான தவம் இருந்து தவத்தினுடைய மகிமையினாலை இந்த தாரணிய நாகலோக பட்டணத்தை ஆள்வதற்கு அழகான ஒரு குழந்தை வரத்த வாங்க போறே என்று யார் சொன்னா? நாகக்கண்ணி சொன்ன உடனே பார்த்தார் நாகராஜ மன்னன், இவ எங்க போறேங்க? தவம் இருக்கத்தானே போறேங்க. அப்ப போறவள போகாதுன்னு மறுக்கலாமா? என்ன செய்யக்கூடாது? போகாதுன்னு தடுக்க கூடாது. பெரிய பாவம் இல்லையா? என்ன பாவம்மா? இப்ப இன்னைக்கு சாயங்காலமா இருக்காங்க, நான் கோயிலுக்கு போறேன், நான் சாமி கும்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னா அவர் என்ன செய்யணும்? சந்தோஷமா போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கணும்.
எங்க போற கோயிலுக்கு போனா ஒண்ணுக்கு போக வேண்டாம் அப்படிதான் சொல்லுவாரு உடுக்காரு. கையில பத்து பைசா கிடையாது உனக்கு என்ன கோயிலுக்குள்ள கேக்கு நாங்கதான் கோயில் பொறுப்படி வீட்டுல இரு. வீட்டுல இரு அவன் உடுக்காரு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. நான் அப்படி சொல்லல அதுதான் ஆமா இருக்கிறதுலயே பெரிய பாவம். பாவத்திலேயே பெரிய பாவம் அதுதான் ஆகையினாலே ஆகையினாலே சரி இவளை அங்க அனுப்பி வச்சா 12 வருஷம் ஆமா அவ பிள்ளை வாங்கிட்டு வர்ற வரைக்கும் நம்மளாவது நிம்மதியா இருக்கலாம் இருக்கலாம் என்று ஆமா அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து சம்மதித்து எம்மா என்ன? ஏ நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி சந்தோஷமா போய் வா சந்தோஷமாக போய் வா என்று ஆமா அந்த நாகராஜ மன்னனை நாகராஜ மன்னனையே வணங்கி வணங்கி அந்த நாகக்கண்ணி பெண்குடியால் நாகக்கண்ணி வெண்கொடியா இந்த சுதந்திர நகர காக்க வந்த என் சக்தியுள்ள என் சக்தியுள்ள இந்த சந்தன மாரியம்மா பிறக்க மாரியம்மாள் விளக்க பிள்ளை வர வேண்டி வெண்கொடியால் ஏகி வாராள். ஏகி வருகின்றார் அவ எங்க வாரா பாருங்க. எங்கையா வருகின்றார் அந்த மங்கையாகப்பட்ட நாகக்கண்ணி வெண்கொடியால் குழந்தை வர வேண்டி தவம் இருக்க வேண்டுமே என்று அவன் இருக்க வேண்டுமே என்று அவ எங்க வாரா பாருங்க. எங்க வருகின்றார் அவ வளையான மலை கடந்தார் அந்த மங்கையான நாகக்கண்ணி எம்ம நாகலோகந்தனை கடந்து அந்த நாயகியா ஏகி வார உம்ம ஊழி இறைவிடந்த மாலை அந்த உத்திராஜங்காய்க்கு மாலை சாம்பலிலை விடந்த மாலை அங்கார நாராயணர் வாழும் மாலை அவ மலையான மலை கடந்து மங்கை நாகக்கண்ணி ஏகி வார பார்வுகளும் கீழ்தீரையா கீழ்தீரையா அவ வளர்ந்த உப்பு கடலாறு கடலாறு ஐயனை பார்வோடும் கீழ்திரையா ரத்தத்தை அவ வளர்ந்த உப்பு கடலருகே ஒரு ஆழமர விருட்சகத்தை ஒரு அரணார் மணி புத்தரையும் அந்த அழகு வங்கை நாகங்கண்ணி அந்த நாகக்கண்ணி வெண்கொடியா நலமுடனே கண்ணி கண்டு அவளான நினைக்காள் எங்கு வருகின்றாள் எங்க வார பார்வுகளும் கீழ்ச்சி செய்யாம் படர்ந்த உப்பு கடல் அருகே படர்ந்த உப்பு கடல் அருகே அந்த நாகக்கண்ணி வெண்கொடியாய் குழந்தை வர வேண்டி தவம் இருக்க வேண்டுமே என்று பார்க்கும் போது என்ன கண்டால் அழகான ஒரு ஆலமரம். தீபாவளிக்கு வாங்கின வெடி மிச்சம் இருந்துச்சா இல்ல வினைக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ஐயா? அதுதானே பார்த்தேன். ஆமா புஷ்வானம் கிடையாது பூச்சட்டி. ஆமா கன்னியாகுமரி பக்கம் போனா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா அந்த பூச்சட்டியை கொண்டா அப்படிதானே ஐயா? அணுகுண்டு கூட அவன் சொன்ன மாதிரி அணுகுண்டு வெடிக்கவே இல்லையோ, இது வெடிச்சாலும் வெடிச்சிடும். நல்ல பக்குவமா கீழே வச்சுதான் போடுறாங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. அணுகுண்டு கூட வெடிக்காது, இது வெடிச்சிடும், பார்த்து வெடிக்கணும். என்ன சரி பத்த வச்சு விடுவான். குழந்தை வர வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று அழகான ஒரு ஆலமரத்தை அண்ணா வெடிச்சுட்டு அணுகுண்டா இல்ல இது வேற ஆலமரத்து அடியிறை. ஆலமரம் யாருக்கு உபயோகப்பட்டது? ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அச்சுதன் நாராயணனுக்கு உபயோகப்பட்டது. அரணார்மணி புற்று யாருக்கு உகந்தது? ஆகையினால்
இந்த அரணார்மணி புத்ததியிலை நம்ம இது பக்கத்துல உட்கார்ந்தாத்தா ஆமா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒண்ணு பகவான் வந்து வரத்தை கொடுக்கணும், ஆமா அப்படி இல்லைன்னா பால் எடுத்து வந்து கொடுத்து பச்சம்மாள் வந்து வரத்தை கொடுக்கணும். ஆமா அடே அப்பா, இதெல்லாம் அழகு. அது அந்த பாவடைய கீழே விட்டுட்டு போனா என்னமா தட்டிடுமோ? நல்ல விவரமா இருக்கா? மைத்துனனும் மைத்துனனும் அமர்ந்த இடம் இந்த இடம் தான். அப்ப ஒண்ணு பகவான் வந்து வரத்தை கொடுக்கணும் என்று சொல்லி நாகங்கண்ணி வெண்கொடியால் அப்படியே தவம் இருக்க. தவம் இருக்குன்னா சும்மா இருக்க முடியுமா? அவ எப்படி தவம் இருக்கா? சாந்து கொண்டு மெழுகி சந்தனத்தால் கோலம் விட்டா. அவ மஞ்சளால தரை மெழுகி மாவை கொண்டு கோலம் விட்டா. அவ கோலம் விட்ட இடமதியிலே உழைவாளை கவுராண்டி நம்ம தலைவாளை இலை விரித்து சக்தி கணவரிய விடுத்து வைத்தார். என் சக்தியுள்ள நாகக்கண்ணி, அந்த அம்மையான நாகக்கண்ணி குழந்தை வர வேண்டியல்லோ. அவ ஒரே ஒரு பிள்ளை வேண்டி. அந்த மாலை எந்த கையில மாத்திட்டு வலது கைட்டு போடலாம்ல. அவ ஒரே ஒரு பிள்ளை வேண்டி, எம்மா ஒரே ஒரு பிள்ளை வேண்டி அந்த உத்தவியதாகவும் இருக்கா. எப்படி தவம் இருக்க? அரணார்மணி புத்து அருகிலை சார்ந்து கொண்டு கரைமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு கோலமிட்ட இடமதியை உழைவாளை கமுகுராட்டி தலைவாளை இளைவிரித்தால் தந்தி முகனை பிடித்து வைத்தார். தேங்காபலம் அவள் கடலை தீபதூபங்கள் படப்பு ஏற்றி ஆண்டவன் பகவானை நினைத்து அப்படியே தவம் இருக்கின்றார். அது எப்படி தவம் இருக்க? ஆனால் ஒரே ஒரு குழந்தைக்காக எப்படியாவது கடவுள் நமக்கு பிள்ளை கொடுத்துட மாட்டாரா? இந்த நாகலோக பட்டணத்திலே நம்மளோட மலட்டு பட்டம் தீராதா என்று மங்கையாகப்பட்ட நாகக்கண்ணி அவ எப்படி தவம் இருக்கின்றாள்? அங்கே தலைய தன்ன தரையில் ஊன்றி தரையில் ஊன்றி அவ வாழுதலை மேல் உயர்த்தி மேல் உயர்த்தி தரையிலும் ஜீவனை நோக்கி தவமீருக்கா. அவ பகவான நினைக்கிறாளே நினைக்கிறாளே. அந்த பாவையான நாக கண்ணி நாக கண்ணி அந்த நாகக்கண்ணி வெண்கொடியால் எங்க வருகின்றார்? ஆனால் அந்த மங்கையாகப்பட்ட நாகக்கண்ணி
தலையை தரையிலே ஒன்றி தலையை தரையிலே ஊன்றி தனது வாளை மேல் உயர்த்தி ஆளை மேல் உயர்த்தி ஒரே ஒரு குழந்தைக்காக ஆமா உத்தமியால் தவம் இருக்கா. தவம் இருக்கின்றான். எப்படி தவம் இருக்கா? சொன்ன கூட ஒரு சேர் போடுன்னு கேட்டானா? எப்படி தவம் இருக்கின்றால் எப்படி தவம் இருக்கின்றான்? ஒரே ஒரு பிள்ளைக்காக உத்தமியான நாகங்கனி வெண்கொடியால் நாகக்கன்னி வெண்கொடியா தலைய தரையிலே ஊன்றி வாளை மேல் உயர்த்தி ஆளை மேல் உயர்த்தி அப்படியே தவம் இருக்கா. தவம் இருக்கின்றான். தவம் இருக்கும் போது தவம் இருக்கும்போது தவம் இருக்குன்னா சும்மா இருக்க முடியுமா? முடியாது முடியாது. எப்படி தவம் இருக்கா? எப்படி தவம் இருக்கின்றான்? ஆண்டவன் பகவான் நினைத்து பகவானை நினைத்து அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா ஆமா அம்போ நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. போற்றி. அப்படி இது விளக்கு பூஜையில சொன்ன மாதிரி இருக்கம்மா. அதுக்கப்புறம் அதுதான் சொல்லணும். அப்படி இல்ல. ஆமா அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா ஓம் நமச்சிவாய என்று என்ன அம்பே அவுட் போட்டாரு. அவருக்கு வெக்கையா இருக்கும்லாமா. காத்தோட்டமா இருக்கணும் அவுட் போடுறாரு. உனக்கு முன்னே ஒரு காத்தாடி பின்னா ஒரு காத்தாடி வச்சு நீ உட்கார்ந்துருக்க. ஆமா அவர் அப்படியா? அவர் வந்து உட்கார வேண்டியதானே. அவர் என்ன சொன்னாங்க பாரு. அரகரா சிவசிவா என்று நடந்தா அந்த மனுஷன மாதிரி பார்க்கணும். அல்லும் பகலும் 60 நாளிகையும் 60 நாளிலேயும் சிவனுடைய நாமத்தை தவிர சிந்தனையிலே வேறு எந்த நாமமும் இல்லாமல் எந்த நாமமும் இல்லாமல் என் மங்கையாகப்பட்ட நாகங்கனி வெண்கொடியால் நாகக்கன்னி வெண்கொடியா அப்படியே தவம் இருக்கா. தவம் இருக்கின்றான். தவம் இருக்கும் போது தவம் இருக்கும்போது அவளுடைய தவநிலையானது தவநிலையானது அது அங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கின்றது? என் மங்கையாகப்பட்ட நாகங்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையானது தவநிலையானது அங்க காத்தடிந்து மணல் பாரதி எம்மகாயாம் புத்து மேல்பட அந்த மங்கை அவை செய்யுந்தால் அவ அன்னமது உண்ணாமல் அப்படியாக அறமும் எடுக்காமல் அவ ஊருற கோயில்லாமல் ஐயா ஊருற கோயில்லாமல் அந்த உத்தவியார் அவம் இருக்கா. அவர் கண்களையும் மூடிக்கொண்டு இந்த கட்டளையினாக கண்ணி ஒரு பிள்ளை வர வேண்டியல்லோ இந்த பெண்கொடியால் தவம் இருக்கா. சந்தேக மாரியம்மா அவ சந்தோஷமாதான் பிறகு என் சக்தியுள்ள நாக கண்ணி அவ அந்த அழகு வந்தை நாகங்கள்ளி தவம் இருக்கா. தவம் இருக்கின்றான். எப்படி தவம் இருக்க? எப்படி தவம் இருக்கின்றான்? அல்லும் பகலும் 60 நாளிகையும் அரணாருடைய நாமத்தை உச்சரித்து நாமத்தை கொண்டு அன்ன ஆகாரம் என்பது இல்லாமல் இல்லாமல் ஊன் உறக்கம் என்பது இல்லாமல் அது என்னம்மா அன்ன ஆகாரம்னா என்ன? அன்னம் தான் சாப்பாடு. சாப்பாடு ஆகாரம் தான் தண்ணி. தண்ணி. சாப்பாட்டுக்கு ஊத்துதோ குழம்பு. ஆமா. அன்னம் கிடையாது. அன்னம்னா தெரியுமா? அன்னம்னா என்னம்மா? அது அந்த காலத்துல அன்னம்னு சொல்லி ஒரு பறவை இருந்திருக்கு. ஆ, பறவை இருந்திருக்கு. இருந்திருக்கு. அந்த பறவை என்ன செய்யும் தெரியுமா? என்னம்மா செய்யும்? அதுக்கு நீ பால்ல தண்ணியை கலந்து அதுக்கு ஊத்தி வச்சா ஊத்தி வச்சா அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை வச்சிடும். வச்சிடும். தண்ணியை தனியா அந்த பிரிச்சு நாகராஜன் தேவி நாகங்கனி வெண்கொடியால் சத்துக்காயா. அதாவது ஆமா அதான் அன்னம்னா என்ன ஆகாரம்னா என்னம்மா? லெமன் ஜூஸியா தாமிரபரணி தண்ணி அப்படி வந்திருக்கு மழை பெஞ்சதுனால. தாமிரபரணி ஆத்து தண்ணி இப்போ மஞ்சள்னு வருது. அது மழை பெஞ்சதுனால அப்படி வந்திருக்கோமா? மழை பெஞ்சா ஆத்துல தண்ணி மஞ்சள் ஆயிரும். ஆமா மஞ்சள் ஆனது அது எல்லா தண்ணியும் சேர்ந்து வரும். அது எந்த தண்ணியா வருது? சேர்ந்து எல்லா தண்ணியும். ஆமா தாமிரபரணி ஆறு சுத்த தண்ணியா வருது. எல்லா தண்ணியும் சேர்ந்து வருது. ஆகையினால் ஆகையினால் அன்னமது இல்லாமல் அன்னமது இல்லாமல் ஆகாரம் என்பது இல்ல. அன்ன போச்சு
இந்த கைத்தோட அவரு கை கயத்தோட அவர் விளையாண்டுகிட்டே இருக்காரு. அன்னமது இல்லாமல் ஆகாரமும் எடுக்காமல், அதாவது அந்த காலத்துல அப்படி விரதம் இருந்திருக்காங்க. அண்ணன் தண்ணி இல்லாம ஒரே சிந்தனையா நினைச்சு அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் தவம் இருக்கும் போது அவளுடைய தவநிலையானது அது எப்படி இருக்கு பாருங்க. அவ தலைமாண்டில் முளைந்த மாறும் முளைந்த மாறும் தலைமாண்டில் முளைந்த மாறும் அந்த கால்மாண்டி பூச்சோரியே பூச்சோரியே ஆடு தலைமாண்டில் முளைந்த மாறும் அந்த அழகு மங்கை தவம் அவ கால்வாண்டி முளைத்த மாறும் முளைத்த மாறும் அவ தலைவாண்டி பூச்சோரிய பூச்சோரிய அவ ஆண்டவன நினைக்காலே நினைக்கா ஆண்டவன நினைக்காலே அந்த அழகு மங்கை ராக கண்ணீர் ஆடே ஐயா நினைக்காலே என்ன நினைக்க ரெண்டா போட்டாலும் அந்தராதான் நினைச்சாரு. ஆனால் ஆண்டவனாகப்பட்ட பகவானை நினைத்து அப்படியே தவம் இருங்க. தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் பூச்சொரிய கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டிலே பூச்சொரிய என் தாயான நாகங்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையானது அது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வருடம் 2 வருடமா ஒரே ஒரு பிள்ளைக்காக அந்த காலத்துல அப்படி தவம் இருந்திருக்கா. என்னம்மா அந்த காலத்துல ஆலயத்துல காத்து கிடந்தாங்க, ஆஸ்பத்திரியில போய் காத்து கிடக்காங்க. அதாவது கல்யாணம் முடிக்கும் போது மண்டபம் ஃப்ரீயா இருக்கான்னு பார்த்து மண்டபத்தை முதல்ல புக் பண்ணுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒருவேளை பிள்ளை இல்லைன்னா இந்த ஆஸ்பத்திரிக்கு போமா அந்த ஆஸ்பத்திரிக்கு போமா அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வைக்காங்க. ஆமா சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே இங்கதான் பாதிக்கும். ஆகையினால் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் ஒரே ஒரு குழந்தை வேண்டி உத்தமியால் தவம் இருக்க எத்தனை வருடமாக 26 வருடமாக இருந்துதாவோ செய்துவாரா 12 வருடமாக பாரதாவோ செய்துவாரா ஆண்டவரே அவனைக்காரே எம்மனைக்காரே அந்த அழகு வங்கை கண்ணி ஆடே எம்மனைக்காரே ஆடே ஈஸ்வரனே நினைக்காலே ஏற்றதொரு நாகக்கண்ணி பிள்ளை வரும் வேண்டியல்லோ பெண்கொடியால் தவம் இருக்க மதலை வரும் வேண்டியல்லோ அம்மா வேண்டியல்லோ அந்த மங்கையால் தவம் இருக்க அங்க நாய் நக்குது. மதலை வர வேண்டி மங்கையவள் தவம் இருக்க குழந்தை வர வேண்டி அப்படியே தவம் இருக்க 12 வருடமாக இருந்து தவம் செய்துவார்.
செய்து வருகின்றார். ஒரு வருஷமா 2 வருஷமா எங்க அப்பா எத்தனை வருஷம்? 12 வருடங்களாக. அடே அப்ப எவ்வளவு பெரிய கொட்டாவி. சரியா ஞானம் என்ன ஆகுது? ஆனால் அங்க ஒண்ணு அகராம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 12 வருடமாக ஒட்டாரி மாயா மனுஷன் விடக்கூடாது. விடக்கூடாதுலாமா? கவலை, கஷ்டம், இன்பம், துன்பம், கண்ணீர், ஒட்டாயி, துன்பம், இன்பம், இது எல்லாம் கடவுள் கொடுத்தது. கடவுள் கொடுத்தது நம்ம உடம்போட சேர்ந்து கன்னி வெண்கொடியாய் நாவி அப்படியே தவம் இருக்க தவம் இருக்கா. 12 வருடமாக இருந்து தவம் செய்யும் போது நாம் செய்யும் போது அவர் தவநிலையினுடைய மகிமையானது. கைமையானது. வருஷம் 12 வருஷமாச்சு. 12 வருஷமாச்சு. ஆக ஆஹா. பகவான் இன்னும் நாவலுக்கு வரத்தை கொடுக்கவில்லையே. பகவான் இன்னும் நம்மை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறாரே தவிர வரத்தை கொடுக்கவில்லையே. அங்கதான் பிள்ளை இல்ல ஆமா. அப்படின்னு அழுது கொல்லி வச்சுட்டு தவம் இருந்தாலாவது குழந்தை கிடைக்கும்னு நினைச்சா இங்க வந்து பார்த்தா இங்கேயும் பகவான் நமக்கு பிள்ளைய கொடுக்க சோதிக்காரு. நாம சொல்லுவாங்கல்ல, என்னம்மா கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை, முன்னாடி தலையை விரிச்சு போட்டு அடிச்சான். அதே மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளை இல்லைன்னு ஏங்கி தவிக்கும். மன கஷ்டமா இருக்கு. ஆமா மன கஷ்டமா இருக்கு. இருக்கு. அப்படின்னு நம்ம முருகரை போய் திருச்செந்தூர்ல போய் பார்த்து வரலான்னு போனா அங்க நமக்கு மேல அவர் மன கஷ்டத்துல இருக்காரு நினைக்கிறேன். எதுக்குமா? ஏன்னா அங்க கூட்டம் நிக்கி லைன்ல ஆ, அந்த பக்கம் கூடி பக்கம் டிக்கெட், எந்த பக்கம்? அந்த பக்கம் கூடி ஸ்பெஷல் டிக்கெட் 500 ரூபாய். 500 ரூபா கொடுத்தா முருகனை பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தா அது பக்கத்துல போக முடியாது. ஆமா, அதாவது சீக்கிரமா போகலாம். சீக்கிரம் போகலாம். 1000 ரூபாய் கொடுத்தா முருகரை பக்கத்துல பார்க்கலாம். ஆகையினால் VIP டிக்கெட். ஆமா ஆமா. அந்த நாகங்கன்னி வெண்கொடியால் நாகக்கன்னி வெண்கொடியா 12 வருடமாக 12 வருடமாக பகவானை நினைத்து தவம் இருக்கும் போது அவருக்கும் போது வருஷம் 12 வருஷம் ஆயிட்ட 2 வருஷம் ஆகிவிட்டதே. இன்னும் பகவான் நாமளை வந்து பார்க்கவில்லையே என்று சொல்லி அவ என்ன நினைக்கா பாருங்க. என்னையா நினைக்கின்றார்? அகிலம் படியள கோயில் இப்படி படுத்தா எப்படி வெள்ளை சேலையை கட்டிட்டு மண்ணுல படுக்கலாமா? வெள்ளை சேலை அழுக்காயிரும்ல, ஒரு துவைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கும். அப்படி அகிலம் எல்லாம் படியள கோயில் சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா இந்த அடியால் செய்யும் தவத்தை பாரு ஐயா, அடியால் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. ஐயா சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஐயா சம்போ சங்கரா இந்த பாவையை கண்பாரும் ஐயா சம்போ சங்கரா இந்த பாவையை கண்பாரும் ஐயா சம்போ சங்கரா. ஐயா சம்போ சங்கரா ஆண்டவா, நான் என்ன பாவம் செய்தேன்? என்ன பாவம் செய்தேன்? ஒரு பாவமும் செய்யலையே. ஆகையினாலே பார் உலகம் படியலக்கும் பகவானே சம்போ சங்கரா அவனே சம்போ சங்கரா. இந்த பாவை செய்யக்கூடிய தவநிலையை பார்க்க கூடாதா? அவனை பார்க்க கூடாதா? ஈரேல் உலகம் இறை இழக்கும் இறையோனே சம்போ சங்கரா இறையோனே சம்போ சங்கரா. இந்த ஏழை செய்யக்கூடிய தவநிலையை பார்க்க கூடாதா பகவானே பகவானே என்று ஆமா என் நாகக்கன்னி பெண்கொடியால் வெண்கொடியா ஆண்டவன் பகவானை நினைத்து ஏங்கி தவிக்கும் போது ஏங்கி தவிக்கும்போது இந்த நாகக்கண்ணியுடைய தவநிலையானது அவனிடையானது அது எங்க வருகின்றது? ஆதிவல்லி கைலாசம் ஆமா முடியோடு முடிகுழுங்கும் முக்களஞ்சியம் பொன்னுதிரும் முக்களஞ்சியம்
முன்னோடியும் ஆணி பொன்னாகப்பட்ட ஆமா ஆணி பொன்னால் ஆன ஆதிவள்ளி கைலாசம் வருகிறது. கைலாசம் வருகின்றது. அரணாருடைய கைலாசம் கைலாசம் இந்த அழகுமங்கை செய்யக்கூடிய தவநிலையானது வருகின்றது. வருகின்றது. வந்து ஆமா பகவானை தேடிச்சா கிடையாது கிடையாது. யார தேடுது? அங்க சுத்துது. எங்க சுத்துது? பார்வதியா நீ அங்க எப்படியா பாக்க? நீதானமா அங்க சுத்துதுன்னு? பார்வதியால சுத்துது. எங்க சுத்துது? பார்வதியால சுத்துது. என் மங்கையாகப்பட்ட நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையானது அவனிலையானது அது யாரம்மா தேடுகின்றது? ஐயா தெரிகின்றது. பார்வதியாலை தேடுகின்றது. ஐயப்பா. யாரு? பார்வதியாலை தெரிகின்றது. ஆதிபரா சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என் அம்பிகை அம்பிகை அம்மை உமை பார்வதியாருடைய திரேகமெல்லாம் தெய்வமெல்லாம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அக்னியா காந்தது. அப்படியே தீயா காண்பது. பார்த்தார் ஆமா பார்வதியால். பார்வதியா என்னடா இது? என்னடா இது? ஒரு நாளும் இல்லாத திருநாளாக நம்ம திரேகமெல்லாம் இப்படி அக்னியா காந்தத. அக்னியாக காண்கின்றது. என்ன காரணம்னு தெரியலையே தெரியவில்லையே. என்று ஆமா ஆண்டவன் பகவான் பகவான் தேவி பார்வதியால் பார்வதியா. நம்ம இப்படியே இருந்தா ஆமா பகவான் கிட்ட இது என்ன ஏதுன்னு கேட்க முடியுமா? முடியாது முடியாது. அப்ப பகவான் நம்மளை வந்து பார்த்த உடனே பார்த்த உடனே எம்மா ஏ பார்வதி ஏ பார்வதி ஏ பார்வதி உனக்கு என்னம்மா ஆச்சு? உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி இருக்க நீ ஏன்பா இப்படி இருக்கின்றாய்? அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கலாம். பகவான் நம்மளை பார்த்த உடனே கேட்கணும். கேள்வி கேட்கலாம். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு நாம இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நாம ரெடி ஆகணும். வடிவத்தை மாத்தணும் அதுதானா? என்று என்று அந்த வடிவழகி பார்வதியால் பார்வதியா அவ எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கின்றாய்? அந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே அரணார் தேவி பார்வதியால் ஆதியினாலை ஆமா அந்த நாகங்கண்ணி பெண்குடியால் நாகக்கண்ணி வெண்கொடியா செய்யக்கூடிய தவநிலையை அறியாத பார்வதியால் பார்வதியா அவ என்ன செய்கின்றார்? என்னையா செய்கின்றாய்? நம்ம இப்படியே இருந்தா பகவான் நம்மளை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டார். கட்டாயம் கேட்க மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? நாம என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை எடுக்க வேண்டும் வடிவத்தை எடுக்க வேண்டும். என்று சொல்லி பார்வதியால் அவன் நீட்டின கால் மடக்களையே நிமிர்ந்ததாளை குடியலையே அவன் அவைத்ததொரு தலை மூடியே அள்ளி கூந்தல் முதியலையே அங்க பகவானே போவருவாரே அந்த பார்வதியால் காத்திருக்கா ஐயனை இவனாரே போவருவார் என்று சிவனாரே போவருவார் என்று சிவசக்தி அவள் காத்திருக்கா அங்கே ஆதிவள்ளி கையிலேயே அரணார் தேவி அவள் காத்திருக்கா அந்த பொண்ணு வள்ளி கையிலேயே பொண்ணு பார்வதியால் காத்திருக்கா. யார் காத்திருக்கா? பார்வதி நீட்டின கால் மடக்காமல் நிமிர்ந்ததலை குனியாமல் அவிழ்த்தது ஒரு தலைமுடியை அள்ளி கூந்தல் முடியாமல் அப்படியே ஆதிபராய் சக்தி உட்கார்ந்திருக்கா. உட்கார்ந்திருக்கும் போது படியிலக்க போன பகவான் கைலாசம் வராரு. கைலாசம் வந்து என்ன சொல்லுகின்றார்? கைலாசம் வந்த உடனே என்ன என்னைக்கும் பார்வதி ஓடி வந்து நமக்கு பால பணிவிடையை நடத்துவாளே காணலையே என்னன்னு தெரியலையே என்று என் அம்மை பார்வதியால் பார்வதியை பார்த்து பகவான் கேட்காரு. இவர் உள்ள எட்டி பார்த்தாரு. ஆமா விரிச்சி போட்டு குனியாம உட்கார்ந்திருக்கா. என்ன செய்யணும்? பார்வதிய பார்த்து உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி இருக்க? ஏய் ஏம்மா இப்படி இருக்க அப்படின்னு
பார்வதி நீ ரெண்டா விடிய விடிய பிடிச்சிட்டு நட. பார்வதியை பார்த்து ஆமா பகவான் கேட்காரு. கேட்கின்றார். நம்ம ஏன்னு கேட்டாலும் சண்டைக்கு வருவா யாரு கேட்கலனாலும் சண்டைக்கு வருவா. என்று அப்ப நான் என்ன செய்யணும்? கேட்டுருவோம் ஒரு வார்த்தை வாயை திறந்து கேட்கிறோம். என்று ஆமா. ஆண்டவன் பகவான் பார்வதியை பார்த்து கேட்காரு. அவன் என்னையா கேட்கின்றார்? எம்மா ஏ பார்வதி ஏ பார்வதியே, கங்கை ஏறு அணிந்த தேவி, எம்மா கங்கை ஏறு அணிந்த தேவி, அப்படி கையிலேங்கிரிய வாசகிய வாசகியே. இந்த உலகம் எல்லாம் வாழ்வாரே, இம உமையவளே பார்வதியே, நீ நீட்டினகள் வடக்காமலே, இம நிமிர்ந்ததலை குனியாமலே, அப்படி அவிழ்த்ததோரு தலை மூடியே, இம அள்ளி கூந்தல் முடியாமலே, நீ அமைதியாக இருப்பதென்னு, இம அமைதியாக இருப்பதென்னு, அந்த அரணர் தேவி பார்வதியே பார்வதியே. வாராயா பார்வதியே பார்வதியே. ஏ பார்வதி, ஏ பார்வதி, ஏம்மா இப்படி இருக்க? ஏம்மா இப்படி இருக்க? ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டிய? ஒரு நாளும் நீ நான் இப்படி பார்த்ததே கிடையாது. நீட்டினகால் மடக்காமல், மடக்காமல், நிமிர்ந்த தலையதை குனியாமல், குனியாமல், அவைத்ததொரு தலைமுடியை அள்ளி கூந்தல் முடியாமல், ஆமா, அம்மா ஏ ஆதிவராய் சக்தி, ஆதிபரா சக்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அந்த நாயகி, எம்மா பார்வதி, பார்வதி, ஏம்மா இப்படி இருக்க? உனக்கு என்னம்மா? பார்வதியால பார்த்து பகவான் கேட்கார். பகவான் கேட்கின்றார். எம்மா எடுத்துக்கோங்க. என்ன ஆச்சு? ஆமா, பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க பார்த்து. அது வெள்ளையா இருக்காங்களா, அதனால பிடிச்சிருக்கோம். ஆனால் ஆமா, பார்த்தார். என்னாச்சு? ஏம்மா இப்படி உட்கார்ந்து இருக்க? ஏம்மா அப்படி நம்பிக்கை சிரிப்ப பாரு. ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டிய? இருக்க மாட்டியே. ஏம்மா இப்படி உட்கார்ந்து இருக்க? உனக்கு என்னம்மா ஆச்சு? கங்கையது அணிந்த தேவி கைலேங்கிரி வாசகியே, ஆமா, உமா மகேஸ்வரி உலகமெல்லாம் ஆள்பவளே, ஆள்பவளே, அகிலாண்ட கோடி அம்மா ஏ பார்வதி, ஏ பார்வதி, ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க? காரணத்தை சொல்லு. காரணத்தை சொல்லம்மா என் தங்கம். பரவாயில்லையே, ஆமா, நம்ம அத்தான் நம்ம கிட்ட என்னன்னு கேட்டுட்டாரு. கேட்டு ஆகணும்ல. இல்லன்னா கேட்டதுன்னா கைலாசத்துல சீட்டு கிடையாதுல்ல அத்தானுக்கு. இருக்க முடியாதுல்ல. ஆமா, ஆகையினால் அதையால் பார்த்தார் பகவானிடத்துல பார்வதி சொல்லுகின்றார். பார்வதி சொல்லுகின்றார். ஆண்டவா, ஆண்டவா, ஒரு நாளும் இல்லாத திருநாளாக திருநாளாக இன்றைக்கு என்னுடைய திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழறுகிறது கிளிவாளை சொல்லுகின்றார். என்று சொன்னவுடனே சொன்னவுடனே, ஏன்னு பகவான் கேட்க, ஆமா, அவன் பார்த்தார். ஆமா, யாரு? யாரையா? அதாவது என்ன? நாகக்கன்னி பெண்கொடியால் என்று நினைத்து தவம் இருக்கா. அவருக்கின்றார். அவளுடைய தவநிலையானது முத்தி பெற்று சுத்தி வச்சு ஆடாத கையில அம்மா உன் திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழந்திருக்கிறது இருக்கிறது. என்று ஆமா, ஆண்டவன் பகவான் சொல்ல, பகவான் சொல்ல, உடனே நாகக்கண்ணிக்கு வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல என்று சொல்ல, சாதகத்தை எடுத்து பார்த்தார்கள். பார்த்தார்கள். சாதக விதிப்படி 2 பேருக்குமே பிள்ளை என்பது கிடையாது. குழந்தை என்பது கிடையாது. ஆகையினால் ஆமா, சாதக விதிப்படி பிள்ளை என்பதே கிடையாது கிடையாது, கிடையாது. என்று ஆமா, பகவான் சொல்ல, பகவான் சொல்ல, நாகக்கண்ணி என்னை போல பெண்ணல்லவா அவளுக்கு பிள்ளை உரத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்வதியால் சொல்ல, பார்வதியால் சொல்ல, உடனே 2 பேர்களும் நாகக்கண்ணிக்கு வரம் கொடுக்க வரும்போது வரும்போது அங்க என்ன நடக்கு? என்ன நடக்கின்றது? ஆலமரத்து அடியில 5-6 வெள்ளாடு மேயுது. குட்டிக்கு கொலை வெட்டுற சிறுவன் முனிக்கொப்பில இருந்து அடிக்கொப்ப வெட்டுதா. அடிக்கொப்பை வெட்டுகின்றார். குழந்தை கீழே வந்து விழும்போது ஆமா, பார்வதியும் பகவானும் கலந்து பேசுறாங்க. கலந்து பேசுகிறார்கள். பார்வதி, என்ன? அம்மா அண்ணா நீ காப்பாத்து, அப்பா அண்ணா நான் காப்பாத்துதேன் நான் காப்பாற்றுகின்றேன். என்று கலந்து பேசும்போது மேல இருந்து கீழே விழுந்தவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா? என்ன சொல்லுகிறவர்கள் தான்? அம்மா அண்ணன் சொல்லல, அப்பா அண்ணன் சொல்லல, செத்தேன்னு சொல்லி கீழே விழுந்தா. செத்தே போனா. அவன் பார்த்தார் பகவான், ஏ பார்வதி, என்ன பகவான் என்று பாராமல் பரிசோதனை செய்ததினாலே நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஏற்கனவே பிள்ளை கிடையாது. ஆகையினால நீ என்ன செய்யணும்? நாகராஜன் நாகக்கண்ணிக்கும் பிள்ளையாக அட்டகாளி 8 பேர அதிகாரி சந்திரமாரியாக நீராம் போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும்.
என்று பார்வதியாலை 8 பரலாக்கி பகவான் நாகக்கண்ணி தவத்தருகிலே வந்து, அம்மா நாகக்கண்ணி, தாங்கள் ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தீர்கள், நான் உங்களுக்கு 8 குழந்தை வரத்தார் என்று ஆண்டவன் பகவான் 8 பரளையின் கையிலே கொடுத்தார். உடனே அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் நாகலோக பட்டணத்திலே வந்து நாகராஜ மன்னனை வணங்கி அந்த 8 பரளையும் சாப்பிட்டால். அந்த 8 பரளையும் சாப்பிட்டவுடனே அன்றோடு ஒளிவரந்து ஆகிரையால் சூழாகி 8 நாளாக 8 முட்டைகளை இன்றெடுத்தாள். அந்த 8 முட்டையையும் 40 நாள் நலமுடனே அடைகாத்து 41 நாளையிலே அல்ல செவ்வாய்க்கிழமை என்று ஜாவாதி ஜாமம் போல சிறிய ஜாம வேளையிலே இளகுழந்தா ஜாமம் போல என் தாய் என்னை சந்தர மாறி வந்து அவதாரம் எடுக்க போவாரா? சொல் உலகமெல்லாம் பேரொழங்கும் இந்த சுதந்திர நகர்மான நகரத்திலே அவ அப்பு ஜடையழகி ஆங்கார கோபக்காரி மஞ்சள முகமழகி மருதோனி கையழகி அவ சின்ன சிரிப்பழகி செந்தூர பொட்டழகி செல்லம் பிள்ளை சந்தர வாரியம்மா வந்து அவதாரம் எடுக்க போறா. அவ பயத்தினல்ல ஜடையழகி என் கண்ணனோட தங்கை இந்த கண்ணழகி சந்தர வாரியம்மா அவதாரம் எடுக்க போறா. அவளுக்கு 5 ஜட கொஞ்சி விட அழகு ஜட வார்வுடன அடிராமன் தங்கை என அழகு சந்திரவாரி அவதாரம் எடுக்க போறா. அந்த 41 நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்னுடைய ஸ்ரீராமன் தந்தை வந்து அவதாரம் எடுக்க போறா. அவ எப்படி பிறக்கவாருங்க எம்மா அரம்பையார்கள் குழவை போடு அந்த அகிலவெல்லாம் நடுநடுங்க அந்த மங்கையார்கள் குழவை போட ஐயா மாநில நடுநடுங்க நீங்க போடுங்க பாபு குழவை நல்ல பொன்னான மணி குழவை அவன் இவன் சந்தர வாரியம்மாதான் பிறந்தா எம்மா முட்டே ஐயே ஓடியா அவ 2வது முட்டையிலே அவ காரியம்மா தான் பிறந்தா. ஐயா 3வது முட்டையிலே இவன் முக்குடாரி அம்மா வாரா. இவன் 4வது முட்டையிலே என் நல்ல மாறி தான் பிறந்தா. அவ 5வது முட்டையிலே அழகு செல்வி அம்மா தான் பிறந்தா. அவ 6வது முட்டையிலே இவ துர்க்கை அம்மா தான் பிறந்தா. 7வது முட்டையிலே அவ ஈஸ்வரியா தான் பிறந்தா. இவ 8வது முட்டையிலே ஏய் சந்தனவாரியே எம்மா அண்டகாரி வந்து அவதம்பிட்டா.